இது உண்மையிலேயே தூய தமிழர் நாடாக மாற வேண்டும். இது தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிறது, தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடாக மாறி இருக்கிறது. இதை மாற்ற வேண்டும். நம்மை ஏமாற்ற ஒரு மயக்க நிலையில் வைத்திருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள். எந்த மயக்கம்? சாராயம் குடித்தால் மயக்கம், சாதி மதம் சொன்னாலே மயக்கம், திரை மயக்கம். இந்த திரை மயக்கம், சாராய மயக்கம் தீர்ந்துவிடும். சாதி மயக்கம், மத மயக்கம் தீரவே தீராது. இந்த 4 மயக்கத்தில் வைத்து வைத்து நம் இன சொந்தங்களை இவர்கள் எப்படி ஆட்சி செய்வார்கள்? சலுகை, போனஸ், மானியம், இலவசம். இது நாளை தவிர இந்த 60 ஆண்டுகளாக இந்த கட்சி ஆட்சிகள் செய்த ஒரு நலத்திட்டத்தை யாராவது சுட்டி காட்ட முடியுமா? என் அன்பு சொந்தங்களே, முடியாது. இப்போது கூட ஐயா எடப்பாடி 4.5 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார். ஐயா ஸ்டாலின் 5 ஆண்டுகள் ஆண்டிருக்கார்கள். ஆனால் யாராவது வந்து தன் ஆட்சியின் சாதனையை சொல்லி நேர்மையாக வாக்கு கேட்க முடிகிறதா என்று பாருங்கள். 8000 டோக்கனை ஒருவர் வைத்துக் கொண்டு அலைகிறார், ஒருவர் 10,000 டோக்கனை வைத்துக் கொண்டு அலைகிறார். வெறும் டோக்கன் பாய்ஸை நீங்கள் முதலமைச்சராக தேர்வு செய்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாட்டை ஆளுகிற தலைவனுக்கு ஒரு கனவு இருக்க வேண்டும், ஒரு கனவு, உயர்ந்த நோக்கம். அந்த நோக்கம் கண்ட தலைவர்கள் தான் சிறந்த நாட்டை படைப்பார்கள். அப்படி படைத்த தலைவன் நம்முடைய தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அங்கே ஒரு கெடுவாய்ப்பாக அந்த நாடு உலக அரங்கில் அங்கீகரிக்கப்படவில்லை. இங்கே நம் நிலத்திலே நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்கள் மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்து 9 ஆண்டுகளில் சிறந்த இடத்திற்கு நம் நாட்டை வளர்த்தெடுத்தார். கல்வியிலே, தொழில்துறையிலே ஊழல் லஞ்சமில்லாத நிர்வாகத்தை கொடுத்து வளர்த்து சென்றார். அதே மாதிரி சிங்கப்பூரிலே ஒரு சின்ன நாடு வெறும் கடல் வளத்தை வைத்துக் கொண்டு ஒரு கனவு நாயகன் வந்தான், ஒரு புரட்சிகர சிந்தனையோடு வந்தான், லீ குவான் யூ. அந்த நாட்டை செதுக்கி படைத்து உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி நிறுத்தி இருக்கிறான். கியூபா விடுதலைக்கு போராடிய பிடல் காஸ்ட்ரோ வந்தான். அந்த நாடு வெறும் கரும்பு மட்டும்தான். உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று தேடினால் கியூபா என்று வரும். அந்த நாடு வெறும் கரும்பை மட்டும் வைத்துக்கொண்டு கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, மின் உற்பத்தி, விநியோகம், குடிநீர் விநியோகம், வேலையில்லை என்கிற நிலை இல்லை. இப்படி எல்லாவற்றையும் சரி செய்து தன் மக்களுக்கு சிறந்த ஆட்சியை கொடுக்கிறது.